ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹிந்தி. அதில் கிட் 4ல் செகண்ட் லெசனான பிரயோஜன் மூலக் ஹிந்தி அண்ட் டிப்பனி லேக்கன் அதனுடைய ஒரு ரிவிஷன் பார்ட் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் கிட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ ஃபோர்த்து கிட்டில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன், இது செகண்ட் லெசன் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கோ த்ரூ பண்ணுற மாதிரி, எக்ஸாம் பிஃபோர் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ பார்க்கலாமா? பிரயோஜன் மூலக் ஹிந்தினா நம்ம ஆல்ரெடி காரியாலய ஹிந்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போல தான் இந்த பிரயோஜன் மூலக் ஹிந்தி அப்படின்றதும். பிரயோஜன் மூலக் ஹிந்தியுடைய பாஷாவும் சாஹித்திக் भाषा एक बड़ा अंतर शब्द की व्यंजना को लेकर होता है. ஓகேவா? பிரயோஜன் இப்போ ஜஸ்ட் அப்படியே ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிரயோஜன் மூலக் ஹிந்தி அப்படின்றதுனுடைய அந்த பாஷா, அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, இங்கே இருக்குமே அபிதா. அபிதா அப்படின்னா நேரடியான அர்த்தம் கொண்டதாக இருக்கும். எந்த ஒரு மறைப்பொருளோ இல்லை வந்து இதன் மூலியமாகத்தான் இந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ரூல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. அதில் வந்து எந்த ஒரு மறைப்பொருள் அப்படின்றதும் கிடையாது. ஆனால் இந்த சாகித்திக் அப்படின்றதுல வந்து வியஞ்சன் பிரதான், லக்ஷணா, நம்ம தெரியும் இல்லையா, இலக்கியம், வரலாறு, அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய இது எப்படி இருக்கும், லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற முறை எப்படி இருக்கும், லக்ஷணா, அலங்காரம், அந்த வார்த்தைகளினுடைய பொருள், அலங்காரம், அப்புறம் வந்து வியஞ்சனா, மேபி சம்டைம்ஸ் வந்து ஒரு காமெடி கலந்த மாதிரி, என்ன வஞ்ச புகழ்ச்சினி, அந்த மாதிரி நிறைய நம்ம அணின்னு இதை மட்டும் சொல்லலை, எல்லா விதமும் கலந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே காமெடி, நகைச்சுவை, அந்த மாதிரி எல்லா இதுவுமே வரும் இல்லையா சாகித்திக் பாஷா அப்படின்றதுல. அப்போது அதில் வந்து மறைப்பொருளாகவும் இருக்கும், நேரடி அர்த்தமும் இருக்கும், அந்த மாதிரி கலந்த கலவையாக இருக்கும். பட் பிரயோஜன் மூலக் அப்படிங்கும்போது நம்ம இந்த காரியாலய இங்கெல்லாம் உபயோகப்படுத்தும் போது நம்ம டைரெக்டாக இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேத்தோட லெசனும் பார்த்துருங்க ப்ளீஸ் தயவு செய்து. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் லெசன் போட்டிருக்கோம். ஸோ அந்த லெசனையும் பார்த்துட்டு இது பாருங்கள். காரியாலய ஹிந்தியினுடைய ஒரு கண்டினியூஷன் தான் இந்த லெசன். ஓகேவா? ஸோ அந்த கண்டினியூட்டி வேணும், அது புரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, அப்போ வந்து நம்ம இப்போது ஒரு ஆஃபீஸில் பேசுகிறோம், இல்லை நம்ம ஒரு காலேஜில் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாலியாக அந்த மாதிரி காமெடியாக, நகைச்சுவை உணர்வு அப்படின்றது வந்து அன்அஃபிஷியலாக பேசும்போது ஓகே. பட் அஃபிஷியலாக பேசும்போது நம்ம லாங்குவேஜ் வந்து டைரெக்டாக என்ன மீனிங்கோ அதுதான் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பிரயோஜன் மூலக் பாஷா அப்படின்றது போல்சால் கி பாஷா. இதுதான் வந்து போல்சால் அப்படின்னா நம்ம டெய்லியும் பேசக்கூடிய, அந்த டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். ஸோ அதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும். இது யூஸ் பண்ணக்கூடிய அந்த துறைகள் எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த இடத்துல இந்த பிரயோஜன் மூலக் ஹிந்தி அப்படின்றது வந்து அந்த லாங்குவேஜ், அந்த மாதிரியான முறை வந்து உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா, காரியாலயி ஹிந்தி, பேங்கிங் ஹிந்தி, ஜன் சஞ்சார் ஹிந்தி, விதி சேத்ரிக், அப்புறம் வைஞானிக் ஹிந்தி, கேல் கூத், ஔத்யோகிக், கிருஷி சேத்ரு, ரயில்வே, அப்புறம் டாக்டரி, வாணிஜேக், இந்த மாதிரி அதாவது கமர்ஷியலாக இருக்கக்கூடியது, அஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஹிந்தி தான் வந்து நாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஒரு சில விசேஷத்தாயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இதற்குன்னு தனியாக வந்து ஒரு தக்னிக்கி, தனக்குன்னு ஒரு தொழில்நுட்ப வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். இதனுடைய ஆதாரம் அப்படின்றது நம்மளுடைய ஹிந்தி லாங்குவேஜ் அதனுடைய வாக்கியங்களைப் போலவே வந்து ரொம்ப சரளமானதாகவும் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து லிக்கித் ரூப் மே ஹோத்தா ஹை, யஹ் பாஷா கா முக்கியத்தக ஔபச்சாரிக் சந்தர்ப் மே, அதாவது அனௌபச்சாரிக், உபச்சாரிக் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி அதனுடைய மீனிங்கும் லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரியான முறையில் இது வந்து உபயோகப்படுத்தப்படுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அட்பட்டா, லகேகா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதனுடைய ஜிஸ்கா அர்த்த ஏக் ஹி ஹோ, இதனுடைய அர்த்தம் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அபிதா அப்படின்னு ஒரே நேர்பொருள் கொண்டதாகத்தான் இருக்கணும். இந்த மாதிரியான சன்ஸ்கிருத், அப்புறம் தத்சம, இந்த மாதிரி எல்லாமே வந்து இணைந்த வார்த்தைகளாக இருக்கும். போல்சாலினுடைய பாஷாவாக இது இருக்காது. அதாவது நம்ம பேச்சும் வழக்கில் இருக்கக்கூடிய லாங்குவேஜாக இது இருக்காது. இதுவும் ஆல்ரெடி வந்து நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம். அந்த கியா ஜாயேகா, கியா, அதெல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், கியா கயா, கிரியா பதம், இதெல்லாம் வந்து எந்த மாதிரி முறையில் வந்து இருக்கும் லெட்டர்ஸில், அந்த மாதிரி
விஷயங்கள் எல்லாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்து டிப்பனி லேக்கன். இப்போ டிப்பனி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸ்க்கு இப்போ வேற எந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் படித்தாலும் டிப்பனி எழுதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய முழு சாராம்சமும் தேவையில்லை, ஜஸ்ட் அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்ற அந்த டிப்பனி ஒரு சின்ன குறிப்பு மாதிரி. பெரிய ஒரு இப்போ இந்த ஒரு 10 பக்கத்தை படித்து இப்போ இது எல்லாமே வந்து எதை மீன் பண்ணியிருக்கு, காரியாலய ஹிந்தி. ஸோ அப்போ காரியாலய ஹிந்தினா இந்த மாதிரி இந்த இடத்துல தான் உபயோகப்படுத்தப்படுது, இதனுடைய முக்கியத்துவம் இது, இதனுடைய சிறப்பு இது அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 பக்கத்தினுடைய முழு விவரங்களும் அந்த இதில் தெரிய வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து டிப்பனி லேக்கன். सरकारी कार्यालयों में काम करने की एक सुनिश्चित पद्धति होती है जिसे कार्यालय पद्धति कहा जाता है. இதனுடைய அதாவது எந்த ஒரு சர்க்கார் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு வழிமுறை தேவை, அதற்குன்னு ஒரு பதவி தேவை இல்லையா? ஸோ அந்த ப்ரொசீஜர், அந்த வழிமுறை அதெல்லாம் வந்து காரியாலய பద్ధதி அப்படின்னு சொல்லப்படுது. டிப்பனி வந்து நார்மலான முறையில் கோயி ராயா சம்மதி தேனா, ஏதாவது ஒரு கருத்தையோ ஒருமித்த ஒரு விஷயத்தையோ வெளிப்படுத்துறதுக்கும் காரியாலயத்தில் ஏற்படக்கூடிய பிரசாசனிக் காரியோங்கோ நிப்டானே கேலியே, ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தையோ சொல்யூஷனோ தேவைப்படுகின்ற இடத்துல அதை தீர்த்து வைப்பதற்கு இது உபயோகப்படுத்தப்படுது. இதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து டிப்பனி லேக்கன், இன்னொன்று மசோதா லேக்கன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைல் கா கட்டன் அப்படின்னா, ஃபைலில் நமக்கு தெரியல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் வந்து ஃபைல் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஃபைல். ஃபைलों पर टिप्पणी कैसे लिखी जाती है इसे जानने के लिए आपको फाइल के गठन को समझना होगा. ஸோ ஃபைலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த ஃபைலினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அதுலேயும் வந்து 2 முறை இருக்குது. அதில் வந்து டிப்பனி பாக், பத்ராச்சார் பாக். ஓகேவா? இது 2 தான் வந்து ஃபைலினுடைய அந்த அங்கங்கள், பாகங்களாக இருக்கு. டிப்பனி அப்படின்றது இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏக் ஹாஷியே வாலே காகஸ் பத்ர லிக்கி ஜாத்தி ஹே, இந்த மாதிரி நம்ம இது மார்ஜின் சொல்லுவோம் இல்லையா? ஸோ மார்ஜின் போட்டு இந்த மாதிரி டிப்பனி அப்படின்றத எழுதுவோம். அதே வந்து இந்த பத்ராச்சார் பாக் அப்படின்றது வந்து ஃபைலுக்குள்ள நாம் வந்து வைக்கக்கூடியது. இது வந்து டிப்பனி அப்படின்றது ஃபைலுக்கு மேலே, ஃபைலுக்கு வெளியே வைப்போம். ஓகேவா? அதே வந்து இந்த பத்ராச்சார் அப்படின்றது வந்து அந்த ஃபைலுக்குள்ளே வைக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய பாகங்கள் என்ன, என்ன விஷயம், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி அந்த ரக்கா ஜாத்தாகை. ஓகேவா? அதுதான் வந்து இந்த பத்ராச்சாரில் வரக்கூடியது. அப்புறம் பாகர் சே ஆயே பத்ரோம், வெளியிலிருந்து வந்த லெட்டர்ஸ்னுடைய விஷயங்கள் என்ன, உன்கே பாரேமே கியே ஜானே வாலே, வெளியிலிருந்து வந்த லெட்டர்ஸ். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆஃபீஸோட அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் இல்லையா? ஒரு நீர்வளத்துறை அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படிங்கும்போது அந்த டிரான்சாக்ஷன் சம்மந்தமாக ஒரு இடத்துலேருந்து வந்த இன்னொரு லெட்டரினை பற்றின விஷயங்கள் அது எல்லாமே இருக்கிறது தான் பத்ராச்சார் அப்படின்றது. டிப்பனி அப்படின்றது இப்போ நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அதனுடைய சுருக்கங்கள். அவ்வளோதான். இப்போ டிப்பனியினுடைய பல வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரசாசனிக் நேமி, ஆவத்தி பர் ஆதாரித், ஸ்வத்தக பூர்ண டிப்பனி, அந்தர் விபாகிய டிப்பனி. ஓகேவா? இப்போ பிரசாசனிக் அப்படின்றது வந்து எந்த மாதிரினா ரோஜ்மார் உபயோகமே ஆனேவாலே கவுன டிப்பனி, நம்ம டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன வந்து நிர்வாக நடைமுறை விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டெய்லி பேசிஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த நேமி டிப்பனி அப்படின்னு சொல்லப்படுது. நேமி அப்படின்னா ரொட்டீன் இல்லையா? அப்போ சர்ச்சா கரேன், ஃபைல் கர் தீஜியே, தேக் லியா, மூல் ஃபைல் பிரஸ்துத் கரேன், அதாவது மூல ஃபைல் வந்து உண்மையான அந்த மெயின் ஃபைல் வந்து கொடுக்கப்படணும், ஃபைலுக்குள்ளே வைக்கணும், இதை பற்றி வந்து பரிசீலனை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரியான டெய்லி ரொட்டீனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த நேமி டிப்பனி அப்படின்ற வகையில் வருகின்றது. இப்போ நேமி டிப்பனியினுடைய முக்கியமான செயல்முறைகள், அந்த வகைப்பாடு எதுக்காக வந்து நேமி டிப்பனி அப்படின்றது யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, சாமானிய விசார் விமர்சிக்கி சங்ஷிப்த டிப்பனியா, சாதாரணமான விஷயம் நடைமுறை விஷயங்கள் இருக்கக்கூடிய அதற்கான ஒரு சிறிய குறிப்பு மாதிரி இருக்கக்கூடியது. விசார் விமர்ச பரிந்துரையில் இருக்கக்கூடிய, நாம் வந்து அதை பற்றி வந்து என்ன சொல்கிறது, பேச்சுவார்த்தை செய்யப்படணும், அதை பற்றி டெசிஷன் என்னென்னு எடுக்கணும் அப்படின்ற மாதிரியானது. அப்புறம் சலாக் சுஜாவ் சம்பந்தி நேமி டிப்பனி, ஏதாவது பரிந்துரை
முன்னுரை பண்ணணும், ஏதாவது அறிவுரை வழங்கணும் அப்படின்ற மாதிரியான டிப்பணி. அப்புறம் ஆதேஷாத்மக் நேமி டிப்பணி, ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் வித்திய और பிரசாசனிக் மாமலோं से संबंधित டிப்பணி, நிதித்துறை சம்பந்தமாக, நிதி சம்பந்தமாக, அப்புறம் நிர்வாகம் சம்பந்தமான வழக்கமான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த நேமி டிப்பணியில வருகிறது. இது எல்லாமே வந்து அதனுடைய எந்தெந்த டைம்ல வந்து அந்த மாதிரி டிப்பணி யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு வகைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆவத்தி அப்படின்னா இன்கமிங் லெட்டர்ஸ், அதாவது ஒரு ஆஃபீஸ் செக்ஷன் இருக்கு அப்படின்னா அதற்காக வெளியிலிருந்து அது ரிலேட்டடான அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்த லெட்டர்ஸ். ஓகேவா. அந்த இன்கமிங் லெட்டர்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதற்கான டிப்பணி அப்படின்றது எழுதும்போது ஆவத்தி பர் ஆதாரித் டிப்பணி அப்படிங்கும்போது அந்த லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாரி, அந்த டிப்பணி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆவத்தி கா விஷய யானி மாங்கு கா கியா ஹை. இப்போ வந்து அந்த லெட்டருக்கான விஷயம் என்ன, அது எதற்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றது, மாங்கு கா காரன், மாங்கு கே பாரேமே நியமோ கி ஸ்திதி, அது என்ன காரணத்திற்காக வந்திருக்கு, அதனுடைய ரூல்ஸ் என்ன, அவங்க ஏதாவது இந்த செயலை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, இந்த நிதிக்காக ஏதாவது ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி என்ன விஷயத்துக்காக அவங்களுக்குள்ள அந்த ஆஃபீஸ்க்குள்ள பேசிக்கிறாங்களோ, தட் மீன்ஸ் அந்த அரசு அலுவலகங்களுக்குள்ள. ஓகேவா. அந்த விஷயங்களுக்கான ரூல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க அனுப்புனது சரியானது, அப்புறம் ஆவத்தி பர் கார்வாகி கே பாரேமே சுஜாவ், அந்த லெட்டருக்கான விஷயங்கள், சொல்யூஷன் என்ன, அது என்ன வந்து எடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஆலோசனை குறிப்புகள், இதெல்லாம் வந்து இந்த ஆவத்தி பர் ஆதாரித் டிப்பணியில முக்கியமானதாக இருக்கணும், கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அடுத்து ஸ்வத்தக பூர்ண டிப்பணி, किसी भी मामले के सभी पक्षों को ध्यान में रखते हुए, அதாவது எல்லா விஷயங்களையுமே, ஒரு இப்போ மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா அந்த எல்லா விஷயங்களுமே முழு முதல் குறிப்பாக அதை எடுத்துக்கொண்டு அதை பேஸ் பண்ணி நாம எழுதக்கூடிய டிப்பணி தான் வந்து பூர்ண டிப்பணி. ஓகேவா. இதுலயே இருக்கு இல்லையா, ஸ்வத்தக பூர்ண டிப்பணி. அடுத்து சகாயக்கி ஸ்தர் ஸ்வத்தக பூர்ண டிப்பணி, जब एक अधिकारी अपने से उच्च अधिकारी को, எப்ப வந்து ஒரு அதிகாரி தன்னுடைய உயர் அதிகாரிக்கு ஒரு டிப்பணியை வந்து வழங்குறாரோ அந்த சமயத்துல அந்த அதிகாரி தன்னுடைய நிலையையோ இல்ல தனக்கு தேவையான அந்த விஷயத்தையோ இந்த விஷயம் வந்து உயர் அதிகாரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சு எழுதக்கூடிய அந்த டிப்பணி உச்ச அதிகாரிக்கே சாம்னே பிரஸ்துத் கர்த்தாகை. ஓகேவா. அந்த அடிப்படையில் உயர் அதிகாரிக்கு அந்த நிலையை வந்து எடுத்து சொல்றது தான் வந்து சகாயக் ஸ்தர்கே டிப்பணி. இப்போ எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் நம்ம என்ன வந்து இதில் இப்போ அன்னைக்கு எடுத்த டெசிஷன் என்னாச்சு, 2022 ஒருத்தங்க வந்து ஒரு குறை தீர்க்கூட்டத்துக்கு, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஓகேவா. ஒரு குறை தீர்க்கூட்டத்தில் இந்த மாதிரி தண்ணி வந்து அந்த இடத்துல வரலன்னு சொன்னாங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஓகேவா. அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த 2022 2025 வரைக்கும் எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சா அது நல்லா இருக்குமா? இல்லை. அதனுடைய குறிப்பு இதெல்லாம் வந்து நடந்தது, அவங்க இந்த நாளில் இப்படியெல்லாம் நடந்தது, அதற்கான சொல்யூஷன் இது வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஃபைல் தான் வைக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிப்பணி வச்சாதான் அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த டிப்பணி அப்படின்றதும் அந்த இடத்துல சகாயக் ஸ்தர் டிப்பணி அப்படின்னா அந்த உயர் அதிகாரிக்கு அனுப்பக்கூடியது. ஓகேவா. அடுத்து अंतर विभागीय टिप्पणी, एक विभाग या मंत्रालय दूसरा विभाग या मंत्रालय से सलाह लेने के लिए अथवा किन्हीं प्रशासनिक मामलों में नियमों के स्पष्टीकरण के लिए, அதாவது ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு, அதாவது அமைச்சரம், மந்திராலயம் அப்படின்னா அமைச்சரகம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அமைச்சரகத்துக்குள்ள ஒரு பிரிவுல இருந்து இன்னொரு பிரிவுக்கு தேவையான அந்தர் விபாகினா என்ன, இங்கிருந்து வேறொரு பக்கம். ஓகேவா. அவங்களுக்குள்ளேயே இல்லாம வேறொரு பக்கம் அப்படிங்கும்போது அவங்களுக்கான அந்த இப்போ கரண்ட் அப்படின்றதும் நீர் அப்படின்றதும் தனித்தனி தான் இல்லையா. ஆனா அவங்களுக்குள்ள ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்படணும் அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்துல இந்த அந்தர் விபாகிய டிப்பணி, இதெல்லாமே வந்து நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா. நான் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு ரிவிஷன் பேசிஸ்ல நாம சொல்றோம், ஒரு ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக. ஓகேவா. பர்டிகுலரா இது மட்டும் தானா அப்படின்னு கேட்காதீங்க, இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள், அதை பற்றின வரைமுறை இப்படி இருக்கணும், இதுதான் வந்து ரூல்ஸ் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அந்தர் விபாகிய டிப்பணி அப்படின்றது யூஸ் பண்ணப்படுது. அவ்வளோதான், இதில் வந்து முடிஞ்சு.
18th லெசன் முடிஞ்சு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸாம் பிஃபோர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லெசன் த்ரூ அவுட் த லெசன் எப்படி நம்ம சபாவுக்கெல்லாம் எடுப்போமோ அந்த மாதிரி ஃபுல் லெசன் எடுக்கணும் தான் நினச்சேன். பட் வந்து இப்போ வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, எக்ஸாம் பிஃபோரே வந்து இந்த 20 லெசனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ தட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லெசன்ஸ் எடுங்க அப்படின்னு. அதனால் உடனே எடுக்க முடியாது அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓகே இந்த லெசன்னா இந்த பிரயோஜன் மூலக் ஹிந்தி அப்படின்னா இதுதான் இருக்குது, த்ரூ அவுட் த பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் பிஃபோர் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோஸ். ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். ஐ திங்க் ஒரு 40 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, போட்ட 2 நாளில் 40 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தான் லைக் பண்ணுறாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லை. அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, யாருக்குமே என்ன சொல்கிறது, ஒரு சின்ன லைக் பண்ணுறதுக்கு கூட ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரியான தாட் என் மைண்டில் வருது. ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.